வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி தர்பூசணி பழம் வச்சு சூப்பராக ஒரு ஹல்வா பண்ணலாம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு தர்பூசணியை அந்த கீழ் பகுதியெல்லாம் விட்டுட்டு மேல் சதை பகுதியாக எடுத்துக்கோங்க. கொட்டையை நீக்க முடியலனாலும் பரவாயில்ல. நீங்கள் துண்டா போட்டு மிக்சியில் அடித்து 2 தடவை 3 தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க ஒரு வடிகட்டியில். அதுக்கப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் மாவு. எனக்கு இந்த கப்பில் 3 டைம்ஸ் அந்த ஜூஸ் இருந்தது. அதனால் நான் 1/4 பங்குக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். 3 பங்கு ஜூஸுக்கு 1/4 பங்குக்கும் கூட 1/2 பங்குக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இந்த ஜூஸையே விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 பங்கு அந்த தண்ணிக்கு ஜூஸுக்கு 1/2 பங்களவுக்கு சர்க்கரை போட்டுருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக ஹல்வா சாப்பிட்றதுக்கு அந்த நாக்கில் ஒரு தித்திப்பு இருக்கும் இல்லையா, அடிநாக்கில் அந்த தித்திப்பு இருக்கும். அது கூட பாதாம் முந்திரியும் கூட கொஞ்சம் சேர்த்து நம்ம அந்த ஜீனி அதில் பாதாம் முந்திரி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல், வேணும்னா போடுங்க, இல்லாட்டி போட வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவோட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை கரைச்சி அதை நான்ஸ்டிக் தவாவில் விட்டு கிண்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அடுப்பை ஆரம்பத்தில் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அந்த மாவு போட்டிருக்கிறதுனால டக்குன்னு கெட்டிமம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, பக்கத்தில் இருந்து செய்யுங்க. தர்பூசணி அவ்வளவு நீர் சத்து உள்ள ஒரு பழம். இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரிச்ச ஜீனியும் அந்த முந்திரி இதெல்லாம் சேர்த்து திரிச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டு இதை போடவும் நல்லா உடனே கைவிடாமல் கிண்டி கட்டி இல்லாமல் பார்த்து கிண்டி எடுத்துருங்க. இது நமக்கு உடல் சூட்டை ரொம்பவே குறைக்கிறது. தர்பூசணி வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த அழுத்தத்தை குறைச்சிடுறது அப்படின்னு சொல்கிறான். இரத்த குழாயில் படியக்கூடிய அந்த கழிவுகளை சுத்தப்படுத்துகிற பெரும் பணியை தர்பூசணி செய்கிறதான். அதே மாதிரி மற்ற பழங்களில் இல்லாத ஃபைட்டோ நியூட்ரிஷியன்ஸ் அப்படிங்கிற சத்து இதில் இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக நம்மளை வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதான். அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்யறதான். அதனால் இரத்த ஓட்டம் ரொம்பவே சீராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிறப்ப அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டிகிட்டே இருங்கோ. கொஞ்சம் கெட்டிமம் ஆக கொஞ்சம் நெய் விட்டு கிண்டிகிட்டே இருங்கோ. இது நல்லா சாஃப்டாக்கும் அந்த ஹல்வாவை. சாப்பிட்றதுக்கு ரொம்ப பக்குவமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு 75லேருந்து 100 மில்லி நெய் இதுக்கு தேவைப்படும் இந்த ஹல்வா கிண்டுறதுக்கு. அதே மாதிரி டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆயிடுது. கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், அதனால் அவ்வளோ நேரம் ஆயிடுது. திரும்ப நெய்யை விட்டு நீங்கள் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. பொறுமையாக செய்கிறப்ப டேஸ்ட்டாக வரும். அடுப்பை விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டேன்னா இந்த அது கீழே பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தர்பூசணி நமக்கு அதை பார்க்கவுமே அந்த கலர் ரொம்ப அட்ராக்ஷன். குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். அதனால் குழந்தைகள் அதை நம்ம வேணானே சொல்லாது, சாதாரணமாக ஃப்ரூட்டாகவே அதை சாப்பிட்ரும். அதுலேயும் நம்ம இந்த மாதிரி அல்வாலாம் பண்ணி கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி நெய்யில் பொரித்து அதோடு போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லா பிரண்டு கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு வர்றப்போ உங்களுக்கு பீசஸ் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்றீங்கன்னா இதுக்கு முதல் பதத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம். பீஸ் போடணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அடுத்த பதத்துக்கு சூடு பண்ணி வதக்கின்னு இருக்கேன். அப்போ ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இதை அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு கம்ப்ளீட்டாக ஆறிடணும். சூடோடு கீத்து போடாதீங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் ஒரு 1/2 அன் ஹவர் வெளியில் வச்சு ஆற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1/2 மணி நேரம் வைக்கலாம். மேலே பாதாம் பருப்பை சின்ன பீஸாக கட் பண்ணி தூவிக்கோங்க. இது டெக்கரேஷனுக்காக, பார்க்குறதுக்கு ஒரு லுக்கிங் நல்லா இருக்குங்கிறதுக்காக தூவிட்டு நல்லா 1/2 அன் ஹவர் வெளியில் 1 ஹவர் கூட ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வைக்கணுங்கிறதுல நார்மல் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுடுங்க. வச்சு எடுத்துட்டேன்னா சூப்பரான உங்களுக்கு தர்பூசணி ஹல்வா ரெடி ஆகிடும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம தர்பூசணியாக ஒரே மாதிரி ஜூஸாக குடிப்போம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா
எல்லாருக்கும் பிடிக்கும், விரும்பியும் சாப்பிடுவா. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கத்தியை போட்டு லேசாக சுற்றிலும் கீறி விட்டுட்டோம். ஒரு தட்டு இதில் கவுத்து அதை அப்படியே நிமித்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன்னா அந்த பீஸ் அப்படியே வந்து உங்களுக்கு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது வந்து ரொம்ப சுலபமாகவே நடக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். பார்க்கலாம், அது பாருங்க, அதை எடுத்து நான் திருப்பறப்ப பாருங்க, அவ்வளவு சாஃப்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே கொழு கொழுன்னு எங்கே பிஞ்சு போயிருமோன்னு கூட நான் கொஞ்சம் பயந்தேன். அந்தளவுக்கு இருந்தது. அது நல்லா சாஃப்டாக இருக்குது, ஹல்வாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் ஆற்றுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. செஞ்சு பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆற்றுல இதை வந்து ட்ரை பண்ணுங்க. லீவில் ட்ரை பண்ணால் தான் இல்லையா, நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, சரியாக இருக்கும் ரொட்டீன் ஒர்க்கே. அதனால் இந்த லீவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தீர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தாராளமாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கான். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.